நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 921 எபிரேயர் 13:8 படி, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 922 யாக்கோபு 1:5 படி, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஞானத்தை கொடுக்கிற தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 923 யாக்கோபு 1:12 படி, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருகிற கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 924 யாக்கோபு 1:17 படி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆகவே எங்கள் பிதாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 925 யாக்கோபு 4:5 படி, எங்களிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிற ஆவியானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 926 1 பேதுரு 1:15 படி, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 938 1 பேதுரு 5:6 படி, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்ற வார்த்தைகளுக்காக தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 939 1 பேதுரு 5:7 படி, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற வார்த்தைகளுக்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 940 2 பேதுரு 3:9 படி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ள கர்த்தரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 941 1 யோவான் 1:7 படி, பிதாவானவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தைகளுக்காக பிதாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 942 1 யோவான் 1:9 படி, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்ற வார்த்தைகளுக்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 943 1 யோவான் 2:17 படி, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்ற வார்த்தைகளுக்காக தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 944 யோவான் 4:16 படி, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்ற உம்முடைய அன்புக்காக தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 945 1 யோவான் 5:6 படி, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஆவியானவர் சத்தியமாகையால் சாட்சி கொடுக்கிற ஆவியானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 946 1 யோவான் 5:14 படி, நாம் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியத்திற்காக